பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எலியாவை குறித்து வேதம் கொடுக்கிற அற்புதமான சாட்சி என்ன தெரியுமா? யாக்கோபு 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஜெபத்துல கருத்தான ஜெபம். அப்படி ஜெபித்ததுனால மழை பெய்யாதபடி வானம் அடைக்கப்பட்டது 3.5 ஆண்டு காலம். மறுபடியும் ஜெபித்த போது மழை பொழிந்தது. ஒரு மரித்து போன மகனுக்காய் ஜெபித்த போது உயிர் பெற்று எழும்பினார். அவர் அக்கினிக்காக ஜெபிக்கும் ஒரு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஜெபத்தினால் இவ்வளவு பெரிய காரியம் நடக்க முடியுமா? ஜெபத்தை கேட்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அதனால நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளது. நீங்க ஜெபித்தால் இப்படி காரியம் நடக்கும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து கருத்தாய் ஜெபமணினார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவருடைய ஜெபத்தை நீங்கள் கவனித்தால், ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது எதிர்பார்ப்போடு கூட அவர் ஜெபம் பண்ணினார். வித் எக்ஸ்பெக்டேஷன் ஹி prayed. நாம் ஜெபிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்போடு, அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கணும். அது மாத்திரல்ல, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மழைக்காக ஜெபித்தால் திரும்ப திரும்ப ஜெபித்து மழையை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்கிறார். ஒரு மரித்து போன குழந்தைக்காக ஜெபித்தால் உயிர் பெறும் வரைக்கும் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கணும். நீங்க உங்களுடைய காரியமா எப்படி ஜெபிக்கிறீங்க? சாதாரணமா ஒரு ஜெபம் பண்ணிட்டு மறந்து விடுகிறோம். அப்படி அல்ல, எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். அதான் கருத்தான ஜெபம். எலியாவின் ஜெபத்தை கேட்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார். உங்க ஜெபத்திற்கு பதில் தருவார். எலியா நம்மை போல சாதாரண பாடுள்ள மனிதன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஜெபோனி வந்துட்டா மாத்திரம் கருத்தா ஜெபிப்பார். நீங்களும் ஜெபிங்க. நீங்க நினைக்கிற காரியத்தில் அற்புதம் நடப்பதை காண்பீங்க. உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல நீங்கள் விரும்புகிற காரியத்தில் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எலியா மாதிரி கருத்தாய் ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்கிற கிருபையை தாரும். எதிர்பார்ப்போட பெற்றுக்கொள்ள மறைக்கும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இன்றைக்கு இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறேன். இதில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு, என் குடும்பத்துல, என் வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்துல இந்த அற்புதம் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.